அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 35 வருடம் வயது இருக்கும். இந்த நேரத்திலே குறைஷிகள் கஅபாவை கட்டுகிறார்கள். இந்த நேரத்திலே ஒரு முக்கியமான நிகழ்வு நடக்கிறது. அதுதான் காபத்துல்லாவை கட்டுகின்ற பொழுது ஹஜருல் அஸ்வதை யார் அந்த இடத்திலே வைப்பது என்கின்ற ஒரு கருத்து வேறுபாடு வருகிறது. அப்போது ஒரு முடிவு செய்கிறார்கள், யார் இந்த வழியினால் முதலாக வருகிறாரோ அவர் தீர்ப்பு சொல்லட்டும் என்று சொல்கிறார்கள். அங்கே ஒரு பெரும் சண்டையே நடக்க ஆரம்பித்தது. ஆனால் கடைசியில் இந்த முடிவுக்கு வந்தார்கள். அந்த இடத்துக்கு முதலாக வந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்கள் வந்த பொழுது அவர்கள் சொன்ன வார்த்தை தான் இந்த இடத்திலே முக்கியம். என்ன சொன்னார்கள்? அத்தாக்குமுல் அமீன், நம்பிக்கைக்குரியவர் உங்களிடத்திலே வந்திருக்கிறார். எனவே இந்த வார்த்தை சாதாரணமாக ஒருவருக்கு பெற முடியாது. நபி அவர்கள் ஆடுகள் மேய்த்திருக்கிறார்கள், வியாபாரம் செய்திருக்கிறார்கள், அந்த மக்களோடு வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்கள் அனுபவத்திலே நபி அவர்களை பார்த்துவிட்டு தான் இந்த வார்த்தையை சொல்கிறார்கள். நம்பிக்கைக்குரியவர் உங்களிடத்திலே வந்திருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவுமே ஒரு அழகான தீர்ப்பை அவர்களுக்கு கொடுக்கின்றார்கள். ஒரு ஆடையை கொண்டு வர சொல்கிறார்கள். கொண்டு வந்ததற்கு பிறகு அங்கே முரண்பட்டு கொண்ட கோத்திரங்களின் தலைவர்களை அழைத்து ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பக்கத்தினால் அந்த ஆடையை பிடிக்கச் சொல்கிறார்கள். அதிலே கல்லை எடுத்து வைத்து உயர்த்த சொல்கிறார்கள். உயர்த்திய பிறகு அந்த கல்லை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே தன்னுடைய கையினால் அந்த ஹஜருல் அஸ்வத் இருக்க வேண்டிய இடத்திலே வைக்கின்றார்கள். எனவே இது ஒரு சிறந்த தீர்ப்பு. நபி அவர்களின் புத்திக்கு பெரும் எடுத்துக்காட்டாக இருந்தது. இந்த நிகழ்வு நபி அவர்களுடைய அமானிதம், நேர்மை, அவர்களுடைய உண்மைத்தன்மை எப்படிப்பட்டது, அவர்களிடத்திலே அவர்கள் எப்படி வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதற்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. இதில் இன்னொரு நிகழ்வு நடக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சமூக பணிகளிலே பங்கு கொள்வார்கள். காபத்துல்லா கட்டப்படுகிற பொழுது அவர்களும் கற்களை மலைகளில் இருந்து சுமந்து வந்து உதவி செய்திருக்கிறார்கள். அவர்களுடைய தந்தையின் சகோதரன் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு அவர்கள் கற்களை சுமந்திருக்கிறார்கள். அவ்வாறு சுமக்கின்ற நேரத்திலே அவர்களுடைய கழுத்திலே அல்லது தோல் புஜத்திலே அந்த கற்கள் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடாது என்பதற்காக அவர்களுடைய ஆடைகளை அவர்கள் தோல் புஜத்திலே வைத்து அதற்கு மேல் கல்லை வைக்க வேண்டும் என்று அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் ஆலோசனை சொல்கிறார்கள். அவர்களுடைய அந்த வேஷ்டியை அவர்கள் இடுப்பிலே இருந்து கழுத்திலே கட்டி கொள்ளுமாறு சொல்கிறார்கள். எனவே அவர்கள் கழுத்திலே அந்த வேஷ்டியை கட்ட முற்பட்ட பொழுது அவர்களுடைய ஔரத் கீழால் சற்று தெரிய ஆரம்பித்தது. எனவே அவர்கள் உடனே மயங்கி கீழே விழுகிறார்கள். அந்த நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு சப்தம் கேட்கிறது, முஹம்மதே, உங்களுடைய ஔரத்தை மறைத்து கொள்ளுங்கள், உங்களுடைய மறைவிடத்தை மறைத்து கொள்ளுங்கள். இதுதான் நபி அவர்களுக்கான முதலாவது அழைப்பாக இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே அவர்களுடைய ஔரத் தெரிவதை தடுக்கப்படுகிறார்கள். அதுவும் யாரும் இல்லாத இடத்திலே அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் மட்டும்தான் அவர்களுக்கு பின்னால் இருக்கிறார்கள். எனவே அவர்களுடைய ஔரத் அந்த இடத்திலே விளங்கப்படுவதற்கு இருந்து அல்லாஹு தஆலா அவர்களை பாதுகாக்கின்றான். இதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறைஷிகள் அவர்களுக்கென்று உருவாக்கி வைத்திருந்த சில விடயங்களிலே முரண்பட்டார்கள். எங்களுக்கு தெரியும், குறைஷிகள் ஹஜ்ஜி செய்தார்கள், அல்லாஹுவை வணங்கினார்கள். சிலைகளை வணங்கியது அல்லாஹுவை நெருங்குவதற்குத்தான். பல சந்தர்ப்பங்களிலே நாங்கள் இதற்கு முன்னால் சொன்ன சந்தர்ப்பங்களில் கூட அவர்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்டிருக்கிறார்கள். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜுடைய காலத்திலே ஹஜ்ஜி செய்கிற பொழுது ஜாஹிலியா காலத்தில் கூட அரஃபாவுக்கு செல்வார்கள். குறைஷிகள் செல்ல மாட்டார்கள். என்றால் குறைஷிகள் சொல்வார்கள், நாங்கள் குறைஷிகள் ஹரத்தை சேர்ந்தவர்கள், நாங்கள் அரஃபா ஹரத்துக்கு வெளியிலே இருக்கிறது, ஹரம் எல்லைக்கு வெளியிலே இருக்கிறது, நாங்கள் அங்கே செல்ல மாட்டோம் என்று அவர்களாக இப்ராஹிம் நபியுடைய மார்க்கத்திலே ஹஜ்ஜிலே புதிய ஒரு கோட்பாட்டை உருவாக்கி வைத்திருந்தார்கள். இதை உடைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரஃபாவிலே சென்று தங்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்துவத்துக்கு முன்னாலே ஸைத் இப்னு ஹாரிஸா அவர்களை விலைக்கு வாங்குகிறார்கள். அவர் ஒரு அடிமை. ஆனால் நபி அவர்கள் அவரை அடிமையாக நடத்தவில்லை. அவரை ஒரு சாதாரணமாக தன்னுடைய மகனாக நடத்துவதற்கு முற்பட்டார்கள். அவர் தன்னுடைய மகன் என்று அறிவிப்பு செய்கிறார்கள். இஸ்லாம் பிறகு தன்னுடைய மகனல்லாத ஒருவரை மகன் என்று அறிவிக்கக்கூடாது என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே கட்டளையிட்டான்.
அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிலைகளை வணங்கியது கிடையாது. அல்லாஹு தாலா அவர்களை சிறிய வயதிலிருந்து பாதுகாத்திருக்கிறான். காபத்துல்லாவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸைத் இப்னு ஹாரிஸா அவர்களோடு ஒரு முறை தவாப் செய்கிற நேரத்திலே ஸைத் இப்னு ஹாரிஸா அவர்கள் சிலைகளை தொடுவதற்கு முயற்சித்தார். அதை நபி அவர்கள் தடுக்கிறார்கள். மீண்டும் தொடுவதற்கு முயற்சித்தார். நபி அவர்கள் மீண்டும் அவர்களை தடுக்கின்றார்கள். ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி இறக்கப்படுகிற வரையிலே எந்த ஒரு சிலையையும் தொட்டது கிடையாது. அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாம் ஏற்கனவே குறிப்பிட்ட ஸைத் இப்னு அம்ர் இப்னு நுஃபைல் என்கின்ற ஒருவரை சந்தித்திருக்கிறார்கள். அவரை சந்தித்த நேரத்திலே முக்கியமான ஒரு நிகழ்வு நடக்கிறது. நாங்கள் சொன்னோம், அவர் ஏகத்துவத்திலே இருந்தார். நபி அவர்களுக்கு ஒரு உணவு முற்படுத்தப்படுகிறது, கொடுக்கப்படுகிறது. அந்த நேரத்திலே ஸைத் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், ஸைத் இப்னு அம்ர் இப்னு நுஃபைல் அதை சாப்பிடவில்லை. அதாவது அவர் என்ன சொல்கிறார், அல்லாஹ் அல்லாதவைகளுக்கு அறுக்கப்படுவதை நான் சாப்பிட மாட்டேன், அல்லாஹ்வுடைய பேர் கூறப்படாததை நான் சாப்பிட மாட்டேன் என்று அவர் மறுக்கிறார். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த இடத்திலே அவர்கள் நிச்சயமாக சாப்பிட்டிருக்க முடியாது. நபி அவர்களையும் அல்லாஹு தாலா பாதுகாத்திருக்கிறான். எனவே இப்படிப்பட்ட ஏகத்துவத்திலே இருந்து சிலர் இருந்திருக்கிறார்கள். அவர்களிலே ஒருவர் தான் வரக்கத் இப்னு நௌஃபல் அவர்களும் ஏகத்துவத்திலே தான் இருந்திருக்கிறார்கள்.